எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமா எனக்கு கட்டுப்பட்டு நீ, எந்த ஊரு ராணி என்று என்னை நினைத்தாய், 8 தேசம் ஆளுகின்ற பெண்ணை முறைத்தாய், மன்னவா ஓ மன்னவா நீ வா வா. ஏண்டி வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை தாண்டி எனக்கு கடத்துவீங்க, இது என்னடி வெள்ளிக்கிழமை? இனிமே டெய்லி கடத்துறதா எங்க சங்கத்துல முடிவு பண்ணிருக்கோம். சங்கமா? என்ன சங்கம்? விரும்பும் வாலிபர்களை கடத்தும் சங்கம். விட மாட்டோம் போல. நேத்து டிவில தர்மதுர படம் பார்த்தேன். அதுல மாசி மாசம் ஆளான சாங்ல ரஜினி கௌதமி இடுப்புல எண்ணெய தேக்க தேக்க கவு ரஜினி மார்பில அப்படியே சுக்கி சாயும். நீயும் தேய்ச்சி விடு. முடியாது. என்னது முடியாதா? ஆமா. கேர்ள்ஸ் இந்தாங்க மேடம். இத்தனை நாளா வாடகையே கொடுக்காம என் வேனை நீ ஓட்டிக்கிட்டு இருக்க. உன் அண்ணன் படிப்பு செலவுக்காக அப்பப்ப கடன் வாங்கியிருக்க. கடனை திருப்பி கொடுக்க முடியாம நீ வெத்த பேப்பர்லயும் கையெழுத்து போட்டிருக்க. இத வச்சு உன்னை நான் கோர்ட்டு கூட இழுக்க முடியும். கேர்ள்ஸ் மியூசிக். ராத்திரி நேரத்து பூஜையில் ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் தின ஆராதனை ஆதி சுகவேதனை. தெரியல மேடம். ஐயோ புடிங்க அவனை. எல்லாம் ரெடியா இருக்காடா? ரெடி பாஸ். பாஸ், நாம ஊத்துற இந்த எண்ணெய் மேல தங்கப்பழம் காலை வச்சு வலிக்கு விழுவாங்க. நீங்க காப்பாத்துற மாதிரி கட்டி பிடிச்சு பாடி டச்ல உங்க லவ் ஒர்க் அவுட் பண்ணுங்க பாஸ். நாம கஷ்டப்பட்டு ரோடு போட்டு பஸ் விட்டா இவன் ஈஸியா ஏறி ஆறு அடிக்கிறானு. உன்னை கொல்லாம என்னைய பாத்துக்கிட்டே இருக்க. தூக்கிட்டு போய் மறைவான இடத்துல வச்சு சுளுக்கா. தங்கப்பழம் நில்லு தங்கப்பழம். எனக்கு நிறைய வேலை இருக்குமா, கொஞ்சம் ஆளை விட்டுருமா? கேர்ள்ஸ் மேடம். ஐயோ வர வேண்டாம், நான் சுளுக்க எடுக்கிறேன். வாடி. அன்னைக்கு ராத்திரி மசாஜ் பண்ண இது ஒரு பொண்ணோட ஸ்ட்ரக்சருக்கான ஸ்டாண்டர்ட் சைஸ். இப்போ எதை ஏத்தணும் எதை இறக்கணும்னு இன்ச் பை இன்ச்சா அளந்து சொல்ல. அளக்க முடியாது. கேர்ள்ஸ் ஆரம்பிச்சிட்டானுங்களே. அளக்குறேன் கூட. அது போங்க போங்க. ஓகே மேடம். என்னடா திரு திரு முடிக்கிற? அலடா. 22. அப்ப 2 இன்ச் ஏத்தணும். ஐயோ. இப்போ
பின்னால போ. தேங்க்யூ தங்கப்பழம். ஏய், பின்னாலனா அந்த பின்னால இல்ல, முன்னால வந்து பின்னால ஆள. அப்பா 32. அப்போ நால ஏத்தணும். நெக்ஸ்ட் செஸ்ட். இத அவசியம் அளக்கணுமா? கொன்ன திறந்தால. சரி. அப்பா 38. அப்ப 2 இன்ச் இறக்கணுமா? வேணாம், இருந்துட்டு போட்டோம். கள்ளங்கப்படம் இல்லாத வளர்ச்சி. தங்கப்பழம், இந்த சிங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சிறுநரி கூட வா சிறுமசம் பண்ணிட்டு இருக்க. கண்டினியூ. உனக்கு சூர்யாவையும் அமீர் கானையும் பிடிக்குமேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக டே நைட் கஷ்டப்பட்டு என் பாடியில 6 பேக் கொண்டு வந்திருக்கேன். 6 பேக்கா? ஒனேக்கா? சிரிக்காதடி சின்ன பையனோட. இதுவரைக்கும் யாருக்குமே ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கே ஓபன் பண்ணி காட்டாத என்னுடைய 6 பேக்க ஃபர்ஸ்ட் டைமா உனக்கு காட்டுறேன். இதாப்பா. என்ன பாக்குற? இந்த 6 பேக்ல நீ சின்ன வயசுல யூஸ் பண்ண செப்பு, செருப்பு, தோடு, தொங்கட்டா, கொலுசு, குஞ்சமுன்னு ஒண்ணையும் பொறுக்கி பொக்கிசமா புதைச்சு வச்சிருக்கேன். 6 பேக்னா நெஞ்சில இருந்து அடி வயிறு வரைக்கும் பழனி படிக்கட்டு மாதிரி கட்டிங்ஸ் இருக்கணும்டா. இப்படி கோமாளி மாதிரி சுருக்கு பைய தொங்க விட்டுக்கிட்டு அலர்ந்து கிடையாதுடா. டேய் தங்கப்பழம், நீ அடிக்கடி இந்த ராஜா முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமேங்கிறதுக்காக ரிஸ்கியான மூவ்மெண்ட் எல்லாம் டே நைட் ரிஸ்க் எடுத்து கத்து வச்சிருக்கடி. நீ டான்ஸ் கூட ஆடுவியா? இவனை விட பயங்கரமா ஆடுவேன். வெறும் 4 மூவ்மெண்ட கத்து வச்சுக்கிட்டு அதையே திரும்ப ஆடி இவன் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். பட் நான் அப்படி இல்ல. என்னது எல்லாமே நியூ மூவ்மெண்ட். ஒன்னு எடுத்து வரேன், பாக்குறியா? ஏய் தல்றா. ஜிகிடு பாம்பு பூம் பாயா, ஜிகிடு ஜாம்பு பூம் பாயா, ஜிகிடு தாம்பு பூம் பாயா, ஜிகிடு தாம்பு பூம். ஏய், டான்ஸ் ஆடும்போது ஏன்டா கொட்டாய் விடுற? கொட்டாய் இல்லடா குரங்கு, உன் பேண்ட் கிழிஞ்சிருச்சு. பேண்ட் மட்டும் கிளியலன்னா நர மூமெண்ட கிளின்னு கிழிச்சிருப்பேன். அம்மா, சிவ பூஜையில கருங்கருங்கு மாதிரி நுழைஞ்சு காரியத்தை கெடுத்துட்டியடா. தலை இந்தா சின்ன கவுண்டர் சிடி. இத பாத்துட்டு இதுல விஜயகாந்த் சுகன்யா தொப்புல பம்பரம் விட்ட மாதிரி நீயும் என் தொப்புல பம்பரம் விடணும். நாளைக்கு மாந்தோப்புல மீட் பண்ணலாம். கண்ணுப்பட போகுதையா சின்ன கவுண்டரே. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட குற்றாலம் டூர் வந்திருந்தப்போ அருவி பக்கத்துல ஒரு பொண்ணை நீ கதற தூக்கிட்டு போறதை பார்த்து அந்த பொண்ணை நீ ரேப் பண்ண போறேன்னு நினைச்சு சந்தேகப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் காலேஜ்குள்ள பூந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை நீ அடிக்கிறத பார்த்து உன்னை ரவுடின்னு நினைச்சு போலீஸ் கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். உன் ஃப்ரெண்ட் கிருஷ்ணமூர்த்தி உன்னை பத்தியும் நீ உன் அண்ணனை படிக்க வைக்கிறத பத்தியும் சொன்னதை கேட்டு உன் மேல மரியாதை வந்தது. நீ எப்படிங்க எங்க கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நீ வந்துட்டு என்னையே கேள்வி கேக்குறியா? உங்க கெஸ்ட் ஹவுஸா? அப்போ சைதா சைலஜா என் அக்கா தான். உங்க அக்காவா? ராஜா, இது சிட்டி லைஃப். இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கிற டாக்டர்ஸ், லாயர்ஸ், போலீஸ் இப்படிதான் இருக்காங்க. ஒரு நாய் கூட தெரு முனையில இருக்கிற குப்பை தொட்டியில யாரோ போட்ட எச்சிலையை சாப்பிட்டு அந்த தெருவையே காவல் காக்குது. ஆனா எங்க அண்ணனுங்க சின்ன வயசா இருக்கும்போது அந்த பாட்டி கையால சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க பேத்திய கொன்னு அனாதை பணமா நடு தெருவில் தூக்கி போட்டானுங்க. அந்த நன்றியை மறந்த 3 பேரையும் திருத்த போறீங்களா? திருத்துறதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் அம்மா, வறுக்கிறதா லேட்டஸ்ட் ஸ்டைலு. அவனுங்களை நோண்டி நொங்கெடுத்து கிண்டி கிழங்கெடுத்து கடைஞ்சி பருப்பெடுத்து 3 பேரையும் குனிய வச்சு குதிரை ஓட்டல. நான் எங்க அப்பா கற்பூர பாண்டிக்கும் என் ஆத்தா பாண்டி அம்மாளுக்கும் பொறக்கல. கோவிலா எனக்கா நல்லா பெருசா காட்டுங்கடா. நிகிதா அக்கா, எங்க போற? ஷாப்பிங். ஜாக்கிரதை. டாய் அக்கா, அவ எங்க போறான்னு ஃபாலோ பண்ணுங்கடா. சரிக்கா. ஃபோன் பண்ணி இங்க தானே வர சொன்னா, எங்க போனா?
அக்கா நம்மளை சந்தேகப்பட்ட அடியாளுங்களை அமைச்சிருக்கா. இப்ப நம்ம ராஜா கிட்ட பேசினா அவருக்கு ஆபத்து. இப்ப என்ன பண்றது? ஹாய், ராஜாவோட ஃப்ரெண்ட் நிக்கிறான். இவனை பலிகடை ஆக்கிட வேண்டியதுதான். பழைய காதல் பூ பூக்கும் நேரம் நெருங்கி விட்டது. ஹாய் செல்லம். அட ஒண்ணுதான். வாடா செல்லம். என்னடா அப்படி பாக்குற? நிஜமா தான் சொல்றேன். I love you டா. நீ என்ன அன்னைக்கு குற்றாலத்துல ராஜாவை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தியே? அவனும் கருப்பு, நீயும் கருப்பு. ஆனா உன்கிட்ட இருக்கு பொறுப்பு. அதனால எனக்கு அவன் மேல வெறுப்பு. செருப்புல அடிச்ச மாதிரி உன் காதல நீ சொல்லிட்ட. இந்த நெருப்பு திடீர்னு பத்திக்கிறதுக்கு காரணம் எல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் தான். பேக்ரவுண்டா? ஆமா, எங்க அக்கா நம்ம காதல டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய அடியாட்களை அனுப்பியிருக்கா. அவனுங்க உன்னை புடிச்சு உன் பெண்ட கழட்டினாலும் மண்டைய உடைச்சாலும் நெஞ்ச பொழந்தாலும் சரி, நீ வாயை திறந்து ஆனு ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. நீ சிந்துற ஒவ்வொரு துளி ரத்தமும் நம்ம காதல் செடி மரமாகிறதுக்கு உரமா இருக்கணும். கத்திய வச்சு குத்துனாலும் கூட ரத்தம் வேணா வரும், சத்தம் வராது. போ. மாட்டணும். காதல் வைரம் பாஞ்ச உடம்புடா நீங்க. ஹலோ ராஜா, எங்க இருக்க? காஃபி ஷாப்ல. எங்க அக்காவோட ஆளுங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. என்னாச்சு? உன் ஃப்ரெண்டு கிளிய அவங்க கிட்ட கோத்து விட்டுட்ட. ஏய் பாவம். நம்ம காதலுக்காக இந்நேரம் அவர் ரத்தம் சிந்திக்கிட்டு இருப்பான். ரத்தமா? ஏய், இன்னும் நீ உயிரோடவா இருக்க? நம்ம காதலுக்காக நான் சிந்தின ரத்தத்தை நீ உன் காதலுக்கு யூஸ் பண்றியா? காதலா? உன்னையா? காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா? அப்போ கருப்பு பொறுப்பு நீ. போடா பருப்பு. அங்க பாரு, செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டானுங்க. அன்னைக்கு ஊசி மாத்தி போட்டதுக்காக அப்படி பண்ண. இன்னைக்கு பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கற? உனக்கு இதே வேலைய போச்சு. இரு. குடிக்கிறவனுக்கு இரு. குடிச்சு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். அம்மா டீஸ். இங்க பார் மீன். எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்து அடி வாங்க வச்ச அவன் சிம் கார்டே மாத்திட்டான் பாரு. உன் பேட்டரி வயரை கழட்டி விட்டுட்டு அவன்